வெள்ளை முத்துக்களை தீபக் 2.5 கோடிக்கு ஏலம் கேட்டதும் மகிழ் பாபாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உடனே தன்னுடைய சேரிலிருந்து எழுந்து அவனை பார்த்து கோபமாக முறைத்துவிட்டு 3 கோடி என்று சத்தமாக சொன்னார். கணேஷுக்கு 2 கோடியே அதிகமாக தோன்றியது. இப்போது பாபாஜி 3 கோடி என்று சொன்னதும் அவர் பதட்டத்தோடு திரும்பி தீபக்கை பார்த்தார். ராகவ் மற்றும் நவீன் குரூப்புக்கும் தீபக் என்ன சொல்ல போகிறான் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. தீபக் கையில் கட்டியிருந்த வாட்சை சரி செய்து கொண்டே 4 கோடி என்று சொன்னான். இவர் என்ன வீம்புக்கு ஏலம் கேட்டுட்டு இருக்காரா? உண்மையிலேயே 4 கோடி ரொம்ப பெரிய பணம். அந்த முத்துக்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குமான்னு கூட தெரியாது என்று அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மொத்த இடமும் பரபரப்பாக மாறியது. அதே சமயத்தில் மகிழ் பாபாவும் தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று உறுதியாக இருந்தார். உடனே கோபமாக தீபக்கை முறைத்து பார்த்தபடி 5 கோடி என்று கத்தினார். அதை கேட்டு அருகில் இருந்தவன், பாபாஜி 5 கோடி ரொம்பவே அதிகம். அந்த முத்துக்களுக்காக நீங்க அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதில்லை என்று பணிவுடன் சொன்னான். உடனே அவர் கோபமாக அவனை பார்த்து, எனக்கு தெரியும், நீ எனக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்ல என்று சொன்னார். உண்மையில் அவர் முத்துக்களுக்காக அவ்வளவு சண்டை போடவில்லை என்பது தீபக்கிற்கு நன்றாக தெரியும். அப்போது தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அதை பார்த்த மகிழ் பாபா இனிமேல் அவன் ஏலம் எடுக்க மாட்டான் என்று நினைத்து ஏளனமாக சிரித்தபடி உட்கார்ந்திருந்தார். அவ்வளவுதானா? வேற யாராவது கேக்குறீங்களா என்று கேட்ட ராகவ், 5 கோடி ஒரு தரம், 5 கோடி 2 தரம் என்று சொல்ல தீபக் தொண்டையை செருமிக் கொண்டு நேரடியாக 8 கோடி என்று சொன்னான். 8 கோடியை கேட்டதும் மொத்த பில்டிங்கும் வியப்பின் உச்சத்திற்கே சென்றது. ஆர்த்திக்கு கூட அவன் எதற்காக அவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த முத்துக்களை வாங்க வேண்டும் என்ற சந்தேகம் எழுந்தது. கணேஷுக்கு அதை கேட்டு கிட்டத்தட்ட மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது. நவீன், பிரியா இருவரும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் தீபக்கை நம்பிய ஒரே ஒரு ஆள் வேணுகோபால் மட்டும்தான். அவர் மட்டும்தான் தீபக் ஏதாவது செய்தால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்தார். 8 கோடியை கேட்டதும் மகிழ் பாபா ஒரு கணம் யோசிக்க ஆரம்பித்தார். தீபக்கின் ஆணவத்தை உடைக்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று நினைத்தவர், 10 கோடி, இதுக்கு மேல அந்த பையனால ஏலம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார். உடனே தீபக் அவரை பார்த்து, என்னால ஏலம் எடுக்க முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு என்று கேட்டவன் ராகவின் பக்கமாக திரும்பி 20 கோடி என்றான். என்ன, இந்த ஜோக்கருக்கு என்னாச்சு? 20 கோடிக்கு ஏலம் எடுத்தா அவ்வளவு பணம் அவனுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? வரும்போதே மூளையை கழட்டி வச்சுட்டு வந்துட்டானா? கடைசியா அந்த பாபாஜி ஏலம் கேட்கறத நிறுத்த போறாரு. அதுக்கப்புறம் கேட்ட பணம் கொடுக்க முடியாம இவன் அடி வாங்க போறான் என்று பிரியா சித்தார்த்தை பார்த்து சொன்னான் நவீன். இந்த முறை அவன் சொன்ன தொகையை கேட்டு கணேஷுக்கு கோபமே வந்து விட்டது. தீபக், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 20 கோடி எவ்வளவு பெரிய பணம்னு உனக்கு தெரியுதா இல்லையா? இந்த முத்துக்களுக்கு உண்மையிலேயே அவ்வளவு கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் அவ்வளவு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? நம்ம வாழ்நாள் முழுக்க உழைச்சா கூட அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியாது என்று அவன் காதில் மெதுவாக சொன்னார். உடனே தீபக் லேசாக சிரித்து கொண்டே, அங்கிள் கவலைப்படாதீங்க, எப்படியும் அதுக்கு நான் பணம் கொடுக்க போறது கிடையாது. வேணுகோபால் தான் அதுக்கான பணத்தை கொடுப்பாரு. விலைய பத்தி யோசிக்காம எனக்கு தோன்ற எதை வேணாலும் ஏலம் எடுக்க சொன்னாரு என்று சொன்னான். அதை கேட்டதும் தான் கணேஷுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. சிறிது நேரம் அந்த மொத்த இடமும் அமைதியாக இருந்தது. அப்போது தீபக் கணேஷை பார்த்து, அங்கிள், அந்த பாபாஜி இதுக்கு மேலேயும் ஏலம் எடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்று சொன்னான். அவன் சொன்னதை போலவே பாபாஜி எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். நீண்ட நேரம் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. ராகவ் தீபக்கையும் பாபாஜியுமே மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். லட்சத்துல தொடங்கி இப்போ 20 கோடி வரைக்கும் வந்து நிக்குது. இதுக்கு மேல யாரும் ஏலம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ள முத்துக்களுக்கு 20 கோடிக்கு மேல யாராவது ஏலம் எடுக்கணும்னு நினைச்சா கையை தூக்குங்க என்று சொன்னார் ராகவ். ஆனாலும் யாரும் கையை தூக்கவில்லை. பாபாஜியும் அவ்வளவு பணத்தை கொடுத்து ஏலம் எடுக்க மாட்டார் என்று எல்லோரும் முடிவெடுத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் திடீரென பாபாஜியின் கை கால்கள் நடுங்க தொடங்கியது. அவருடைய சேர் ஒரு இடத்தில் நிற்காமல் ஆடிக்கொண்டிருந்தது. அவரது கருவிழிகள் மேலே சொருக தலையை விரித்தபடி பல்லை கடித்து ஆட ஆரம்பித்து விட்டார். அதை பார்த்து அங்கிருந்த மொத்த கூட்டமும் வேகமாக வந்து பாபாஜியின் காலை தொட்டு வணங்க ஆரம்பித்தார்கள். பாபாஜிக்கு சாமி வந்துருச்சு, இந்த சமயத்துல எதுக்கு சாமி வந்திருக்குன்னு தெரியலையே என்று எல்லோரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ரைட்டு, சாமியார் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பண்றாருன்னு பாப்போம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட தீபக் அமைதியாக அவர் செய்வதையே பார்த்து கொண்டிருந்தான். பாபாஜியின் ஆட்டத்தை பார்த்து எல்லோரும் பயத்தில் கன்னத்தில் போட்டுக்கொண்டு பக்தியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பாபாஜியுடன் வந்த ஒருவன், பாபாஜி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சாமி கிட்ட இருந்து என்ன விஷயத்த கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டான். உடனே பாபாஜி கோபமாக எல்லோரையும் முறைத்து பார்த்துவிட்டு, எனக்கு அந்த முத்து வேணும். அந்த முத்துக்கள் ஒரு சாதாரண மனுஷ கைக்கு போக கூடாது. அப்படி போச்சுன்னா
மொத்த உலகமே ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும். அந்த முத்து என்னோட கைக்கு வரணுங்கிறது கடவுளோட விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது பக்தர்களான உங்களோட பொறுப்பு என்று எல்லோருக்கும் கேட்கும்படி கத்தி சொன்னார். அதை கேட்டதும் தீபக் கோபத்தில் பல்லை கடித்தபடி, நினைச்சேன் மக்களை தூண்டி விட்டுதான் அந்த முத்துக்களை எடுப்பான்னு நினைச்சேன். அதே மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி போலி சாமியாருங்களெல்லாம் ஊரை விட்டு அடிச்சு விரட்டணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவருடைய வாக்கை கேட்டு மக்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது பாபாஜியுடன் வந்தவன் எல்லோரையும் பார்த்து, பாபாஜிக்கு அந்த முத்துக்கள் வேணும், இல்லனா ஒரு பெரிய பேரழிவு ஏற்படும். கடவுளே நேரடியா பாபாஜியோட உடம்புக்குள்ள வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. அதை மட்டும் நீங்க பண்ணலனா இந்த உலகத்தோட அழிவு நிச்சயம் என்று சொன்னான். அதை கேட்டு சிலர் வேகமாக முன்னால் வந்து ராகவிடம் விளக்க, சரி, கடவுளுக்கு எதிராக என்னால என்ன பண்ண முடியும்? நான் இந்த முத்துக்களை பாபாஜி கிட்டேயே கொடுத்துடுறேன் என்று சொன்ன ராகவ் அந்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு பாபாஜியிடம் கொடுக்க சென்றார். அப்போது திடீரென அங்கே வந்த தீபக் ராகவின் கையை பிடித்துக் கொண்டு, என்ன பண்றீங்க மிஸ்டர் ராகவ்? அந்த முத்துக்களை நான் ஏலம் எடுத்திருக்கேன். அது இப்ப என்னோடது. என்னோட சம்மதம் இல்லாம நீங்க அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு அதை யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்ல என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் அங்கிருந்த மொத்த பேரையும் பயத்தில் உலுக்கியது. பாபாஜியின் முகம் இன்னமும் அதிகமாக கோபத்தில் சிவந்தது. அவன் உடனே கோபமாக எழுந்து தீபக்கை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினார். அதை பார்த்து கணேஷுக்கு பதட்டம் அதிகமானது. வேணுகோபாலுக்கும் அந்த சமயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பாபாஜியின் அருகில் நின்றிருந்தார். முட்டாள், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? நீ பண்ற தப்புக்கு கடவுள் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. உன்னோட தப்புக்கு இப்பவே கடவுள் கிட்ட இருந்து உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று மகிழ் பாபா கோபமாக கத்தினார். ஆனால் தீபக் கொஞ்சம் கூட பயமில்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்து மற்றவர்கள் பயத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கடவுள் உன்னோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிருந்தா அதை விட வேற என்ன பேரழிவு இருக்க போகுது? இன்னமும் நீ என்னென்ன பொய் சொல்லுவேன்னு நானும் பாக்குறேன். தைரியமா சொல்லு என்று தீபக் சிரித்து கொண்டே சொன்னான். உடனே பாபாஜி கோபத்துடன் வேணுகோபாலின் பக்கமாக திரும்பி, வேணுகோபால், நீ யார கூட்டிக்கிட்டு வந்திருக்க? அவன் யார்கிட்ட பேசுறான்னு தெரியுதா? அவன் சாத்தானோட கைப்பிடியில இருக்கிற ஒரு பொம்மை. அவனால உனக்கு எந்த நல்லதும் நடக்காது. அவனை நம்பி பின்னாடி போறவங்க எல்லாருக்கும் கெடுதல் மட்டும்தான் நடக்கும் என்று கோபமாக சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு வேணுகோபாலுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுப்பதென்றே தெரியவில்லை. அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்தார். ஆர்த்திக்கும் கணேஷுக்கும் பயம் உச்சத்தில் இருந்தது. அதே சமயத்தில் நவீன் உள்ளுக்குள் சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருந்தான். மக்கள் எல்லோரும் பாபாஜியின் பெயரை கேட்டு கிசுகிசுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து தீபக்கால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே மகிழ் பாபாவை பார்த்து, போதும் உன்னோட நாடகம், இத்தோட நிறுத்திக்கோ. என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று சொல்ல, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா சொல்றது நான் இல்ல, கடவுள் சொல்லிட்டு இருக்காரு. நீ ஒரு பாவின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பவே எல்லார் முன்னாடி நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன் பாரு என்று சொன்ன பாபாஜி பின்னால் திரும்பி தனது ஆளை பார்த்து கண்களால் சைகை செய்தார். உடனே அவன் ஒரு பையை எடுத்து பாபாஜியிடம் நீட்டினான். அதை பார்த்ததுமே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தீபக் புரிந்து கொண்டான். பாபாஜி அந்த பைக்குள் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து எல்லோருக்கும் காட்டினார். எல்லாரும் இந்த ஆப்பிள் பழத்தை நல்லா பாருங்க. இது இப்ப சிவப்பு நிறத்துல இருக்கு. சிவப்பு அன்பின் நிறம், கடவுளோட நிறம். இந்த பழத்தை அந்த பாவி தொட்டா அது கருப்பா மாறும், சாத்தான்களோட நிறமா மாறும். அப்ப தெரியும் இந்த பாவி நல்லவன் கிடையாது, ஒரு ஏமாத்துக்காரன்னு என்று சொன்னவர் யாருக்கும் தெரியாத சில மந்திரங்களை சொல்லிவிட்டு அந்த ஆப்பிள் பழத்தை தீபக்கை பார்த்து நீட்டினார். வா, வந்து இந்த பழத்தை எடு என்று பாபாஜி உற்சாகமாக சொன்னார். தீபக் கொஞ்சம் யோசித்துவிட்டு அந்த பைக்குள் இருந்த பழத்தை வெளியே எடுத்தான். அவன் கையில் இருந்த பழத்தை பார்த்ததும் மொத்த கூட்டமும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றது. அவனுடைய கையில் இருந்த பழம் முற்றிலுமாக கருப்பு நிறத்தில் மாறியிருந்தது. உடனே மக்கள் எல்லோரும் பதட்டத்துடன் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். நவீன் அந்த காட்சியை பார்த்து சிரித்து கொண்டே, நான் எத்தனை தடவை சொன்னேன், இப்ப பாத்தியா, அவன் கெட்டவன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு என்று பிரியாவை பார்த்து சொன்னான். பிரியா எந்த பதிலும் சொல்லாமல் ஆச்சரியத்துடன் தீபக் மற்றும் பாபாஜியை பார்த்து கொண்டிருந்தாள். கணேஷும் ஆர்த்தியும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அதுவரைக்கும் தீபக்கின் மீது நம்பிக்கை வைத்திருந்த வேணுகோபால் இப்போது அவனை சந்தேகப்பட ஆரம்பித்தார். எல்லாரும் பாருங்க, பழம் அந்த பாவியோட கைக்கு போனதும் கருப்பா மாறிடுச்சு. இவன் ஒரு பாவி, மக்களை ஏமாத்தி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிற ஒரு கொடூரன். இவனை வெளியே விட்டா இவனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி இவனை பிடிச்சு கொடுங்க என்று கத்தி சொன்னார் பாபாஜி. உடனே அவருடைய ஆள் போலீஸ்க்கு கால் செய்ய போனை எடுத்துக்கொண்டு தனியாக சென்றான். அப்போது பாபாஜி வேணுகோபாலை பார்த்து, இவன் உன்னை ரொம்ப ஏமாத்தி இருக்கான். உன் பையன் மரண விளிம்புக்கு போயிட்டு வந்ததுக்கு காரணமே இவன் தான். அதை வச்சு உங்ககிட்ட இருந்து நிறைய பணம் பறிக்கிறது தான் இவனோட திட்டம்.
இவன் கிட்ட உன்னை காப்பாத்ததான் கடவுள் என் மூலமா உனக்கு உதவி இருக்காரு என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் வேணுகோபால் அதிர்ச்சியுடன் தீபக்கை பார்த்து, தீபக், நீங்க என்னை இந்த அளவுக்கு ஏமாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்களை நான் எவ்வளவு நம்புனேன் தெரியுமா என்று கோபமாக சொன்னார். அதுவரைக்கும் மரியாதையாக பார்த்து கொண்டிருந்த தீபக்கை எல்லோரும் மோசடிக்காரனாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது தீபக் பாபாஜியை பார்த்து, நீ என்ன மாட்டி விட எவ்வளோ ட்ரிக்ஸை வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனா அதெல்லாம் என்னை எதுவும் பண்ண முடியாது. என்ன ஆனாலும் நான் இந்த முத்துக்களை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். முட்டாள்தனமா பண்ணாம அந்த முத்துக்களை எனக்கு கொடு, இல்லனா கடவுள் உன்னோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவாரு என்று சொன்னார் பாபாஜி. அதை கேட்டு பயந்து போன கணேஷ் தீபக்கிடம் வந்து, தீபக், எதுக்காக இப்படி பிடிவாதமா இருக்க? உன்னோட இந்த பிடிவாதத்தால நம்ம குடும்பம் தான் நாசமா போகும். தயவு செஞ்சு அந்த முத்துக்களை அவர்கிட்ட கொடுத்துரு என்று சொல்லி அவன் கையில் இருந்து முத்துக்களை எடுக்க முயற்சித்தார். அங்கிள், இந்த முத்துக்களை நான் ஏலத்துல எடுத்தது, இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கொடுக்க மறுத்தான். அவனுடைய பிடிவாதத்தை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். அந்த சமயத்தில் போலீஸ்காரர்களும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். உடனே பாபாஜி கோபத்துடன், இன்ஸ்பெக்டர், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த பாவி எத்தனையோ அப்பாவி மக்களை ஏமாத்தி இருக்கான். இதுக்கு மேலையும் அவனை உயிரோட விட்டா நிறைய உயிர் பழி ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. அவனை விடாதீங்க, புடிச்சு ஜெயில போடுங்க என்று கத்தினார். உடனே இன்ஸ்பெக்டர் திரும்பி வேணுகோபாலை பார்த்தார். வேணுகோபால் சரி என்று தலையை ஆட்ட இன்ஸ்பெக்டர் தீபக்கின் கைகளில் விலங்கு மாட்டி அவனை அங்கிருந்து இழுத்து கொண்டு சென்றார்கள். அந்த காட்சியை பார்த்து நவீன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். ச்சே, இந்த சீனை பாக்குறதுக்கு கார்த்திகாவும் பாட்டியும் இங்க இல்லாம போயிட்டாங்களே, எவ்வளவு ஆட்டம் போட்ட, உனக்கு இதை விட இன்னமும் அதிகமாவே வேணும்டா என்று தனக்குள் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டான். இன்னொரு புறம் கணேஷுக்கும் ஆர்த்திக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றிருந்தான். அவர்களின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. தீபக்கை வெளியில் அழைத்து செல்வதற்கு முன் ஆர்த்தி வேகமாக இன்ஸ்பெக்டரின் முன்னால் வந்து, இன்ஸ்பெக்டர், நான் தீபக் கிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும் ப்ளீஸ் என்று சொல்ல அவர் தீபக்கை விட்டுவிட்டு கொஞ்சம் தள்ளி சென்று நின்று கொண்டார். தீபக், நீ ஏன் இப்படி பண்ற? உன் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்காரங்க கிட்ட நீ மாட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. இந்த சமயத்திலையும் நீ உன்னோட உண்மையான அடையாளத்தை வெளியே சொல்லலனா கண்டிப்பா பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவ. நான் சொல்றத கேளு, நீ யாருங்கிற விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லு என்று கேட்டாள் ஆர்த்தி. அதை கேட்டு தீபக் நம்பிக்கையுடன் லேசாக சிரித்து விட்டு, என்னோட அடையாளத்தை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இன்னமும் கொஞ்ச நேரத்துல அந்த பாபாஜியோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிய போகுது. எனக்கு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ள இந்த பாபாஜியோட மொத்த ஃப்ராடு தனத்தையும் வெளியே கொண்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பாபாஜியை பார்த்தான். உண்மையில் தீபக் என்ன செய்ய போகிறான்? பாபாஜியின் உண்மை முகத்தை எல்லோருக்கும் வெளிப்படுத்துவானா? வெள்ளை முத்துக்களுக்காக எதற்காக அவன் அவ்வளவு சண்டை போட்டான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.